ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுமன் ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்ன பாட்டு பாடியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் இவருக்கு என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இவர் கூட க்யூட்டான இன்னொரு பர்ஃபார்மரும் பண்ணியிருந்தாரு, அதுக்கு என்னென்ன எக்ஸ்பிரஷன் ரியாக்ஷன்லாம் நடந்துச்சு அப்படின்றதுக்கான பின்னணி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் ஜூனியர் லெவல்ல நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவரலா 25 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. ஸோ 2-3 வாரமா வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட், மெகா ஆடிஷன் ரவுண்ட் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ தை மாசம் மார்கழி மாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரங்கள், அதாவது டிவைன்கான வாரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதாவது பக்தி பாடல்களுக்கான பாடல்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல சுமன் ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய பர்ஃபார்மன்ஸ் நிஜமாவே ஹைலைட்டடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஐயப்பன் சாங் வந்து பாத்தீங்கன்னா பாடிப்பாரு, பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அப்படின்ற சாங்ஸும் பிளஸ் கூடவே பாத்தீங்கன்னா கியூட்டா ஒரு பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பன் மாதிரி சூப்பரா கெட்டப் போட்டிருப்பாங்க. நிஜமாவே பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கியூட்டான பாப்பா ஐயப்பன் கெட்டப்ல இருந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன், ஆக்ஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸ் சொல்லியிருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் தான் ஹைலைட்டட். குறிப்பா ஸ்ரீனிவாசன் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்க ரொம்பவே கூலா நிதானமா ரொம்ப ஈஸியா ஒரு பாட்டு வந்து பாடுறீங்க, இந்த ஒரு விஷயம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல அந்த ஃபியர் அப்படின்ற விஷயங்கள், அந்த வாய்ஸ் கூட தெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் இவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பட் சுமன் ராஜை பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்பவே நீட்டா கூலா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லி MS தோனி கூடவையும் கம்பேர் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி கூலா பாடுறீங்க, கூலா ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயம் நிஜமாவே ஒரு ஹைலைட்டான விஷயமா இவருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்ற விஷயம் இருக்கும், பட் இவருக்கு இருந்தாலும் அது வெளியே நமக்கு தெரியல. அதாவது மெயினா ஜட்ஜஸ்க்கு தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்றாரு அப்படின்னு விஷயம் நிஜமாவே சூப்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது இவருக்கு நிஜமாவே ஒரு பாயிண்ட் பிளஸா கூட இருக்க வாய்ப்புகள் நிறைய இடத்துல இருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. போன வாரம் ரீசெண்டா வாரம் டிவின் டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தி பாடல்கள் வரல. ஸோ இதுக்கப்புறம் வரப்போற வாரம் என்னெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க, யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். சுமன் ராஜோட பர்ஃபார்மன்ஸ் எத்தனை பேர் பாத்தீங்க, அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ற விஷயத்த உங்களோட கருத்துக்கள் எதாச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.